விழுப்புரத்தில் கடுமையாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் வெள்ளம் போல காட்சியளிக்கும் புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தற்போது விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பேருந்து நிலையம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது பற்றிய முதற்கட்ட தகவல்கள். விழுப்புரம் மக்களே இதுவரை கண்டிராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரவலான கனமழை, அதிக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் நகரமே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலம். இந்த தரைப்பாலத்தில் இதுவரை இந்த அளவுக்கு தண்ணீர் வந்ததே கிடையாது என்று அந்த தரைப்பாலத்திற்கு உள்பகுதியில் 20 அடி வரை மழை நீரான தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் போக்குவரத்தும் தடைப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் நாம் இருக்கக்கூடிய இந்த கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெள்ள பகுதிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு, அதாவது கீழ்பெரும்பாக்கம் இந்த சேவியர் காலனி பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்க்கலாம். நீங்களே நம்ம ஒளிப்பதிவாளர் அருண் காட்சிப்படுத்தி வருகிறார். பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டிராத அளவுக்கு மூழ்கியுள்ளதாக இப்பகுதி மக்களே சொல்றாங்க. ஏன்னா மழை வந்த நேரத்தில் அந்த பகுதியில் தண்ணீர் வடிஞ்சிரும். ஆனால் முழுமையாக அந்த பாலத்தை முட்டி செல்கிற அளவுக்கு தண்ணீரானது தேங்கியுள்ளது. இந்த தண்ணீர் எப்படி வடியும் என்ற மக்களிடமே இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த மக்களிடம் கேட்கலாம். சார், இப்ப மழை விழுப்புரத்தில் வரலாற்றில் இதுவரைக்கும் இது மாதிரி ஒரு மழை விழுப்புரம் சந்திச்சதே கிடையாது. 51 சென்டிமீட்டர் மழை மயிலத்தில்னு சொல்கிறாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கேயுமே 50 சென்டிமீட்டர் மழைக்கு மேலே இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த தரைப்பாலத்துக்கு பதிலாக ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக நம்முடைய எம்எல்ஏ லட்சுமணன் அவர்களும் இணைந்து இதை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இந்த 4 கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இதை நீங்கள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தமிழக அரசு காண வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மழை 2 நாளாக எப்படி இருக்குது, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் இதேமாரி பண்ணவே இல்லை. இந்த சுற்றுவட்டத்தில் நிறையா இதுவாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு உதவிக்கு அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விடுமுறை அறிவித்திருந்தாங்க. இந்நிலையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பழனி ஒரு அறிவிப்பை தற்போது அறிவித்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திற்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஏற்கனவே விழுப்புரம் நகரம் ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் மேலும் மழை அதிகரித்தால் எங்கள் நிலைமை என்ன ஆகும் என்ற ஒரு அச்சம் இந்த பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது. ஏனென்றால் நேற்று முதல் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் நகரம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மின்தடை இருந்து வருகிறது. ஏனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது மழையுடன் பார்த்தீங்கன்னா அதிக காற்றும் வீசியதுனால மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்படும் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஏற்கனவே மின்தடை மின்னிறுத்தம் இருந்து வருகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கை பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையெல்லாம் தொடர்ந்து மழை பெய்த ஒரு நிலையில் மேலும் மழை அதிக அளவு மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு இந்த மக்களை வெகுவாகவே பாதிக்கப்பட்டுள்ளதாக பார்க்கிறோம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.